வணக்கம் நண்பர்களே. நவராத்திரி நாளையிலேருந்து ஆரம்பமாகுது. ஸோ எல்லாருமே இன்னைக்கே அமாவாசை முடியறதுக்குள்ள கொலு வச்சிடணும், கலசம் வச்சிடணும் அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கொலு வைக்கும்போது இந்த ஒரு விஷயத்த சேர்த்து பண்ணுங்க. என்னன்னா, நம்மளோட ஆசைகள அந்த கொலு வைக்கிறது சேர்த்து நம்ம அந்த கொலுல வைக்கிறது மூலமா நம்மளோட பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறிடும். கொலுவோட கான்செப்டே அதுதான். நம்மளுக்கு இந்த வரப்போற வருஷத்துல என்னென்னலாம் நடக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல. குழந்தை வரம் வேணும்னா வளகாப்பு இல்ல சீமந்த செட் அந்த வளகாப்பு செட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாரி கிரகப்பிரவேசம் வேணும்னா அந்த இது. உங்களோட ஆசைகள் என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல்லாம் இருக்கோ, அது நீங்க கொலுவுல வச்சு கடவுள்கிட்ட வந்து நீங்க சொல்லணும். எனக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்கு. அத நிறைவேத்தி கொடும்மா அப்படின்னு. ஏன்னா நீங்க அவ்ளோ விசேஷமா பூஜை பண்ணுவீங்கல்ல. இந்த 10 நாளும் அவ்ளோ இதுவா நைவேத்தியம்லாம் வச்சு, வீட்டுக்கு எல்லாரையும் அழைச்சு தாம்பூலம்லாம் வச்சு நீங்க பூஜை பண்ணுவீங்கல்ல. உங்களோட ஆசைகள இந்த மாரி நீங்க காமிக்கிறது மூலமா நிச்சயமா அம்பாளோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். லாஸ்ட் மினிட் எங்களால இந்த மாரி வாங்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சின்ன பேப்பர்ல வந்து உங்களோட ஆசைய எழுதி மடிச்சு, அந்த அம்பாளோட கொலு பொம்மைக்கு கீழ இத வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 10 நாள் முடிஞ்ச உடனே அத அப்படியே போய் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க.